வார்த்தை என்னவென்றால் be alert, be prepared and be ready. எச்சரிக்கையாயிருங்கள், தயாராகுங்கள், விழித்திருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்க, இந்த வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு இல்லையா? எத்தனை ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு. ஆனா இந்த வசனத்துல எல்லா இடத்துலையும் ரெண்டு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனம் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல இருந்து ஆதி முதல் கடைசி நாள் மட்டும் ரெண்டு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, முதல் தீர்க்க தரிசனம் இயேசுவினுடைய பிறப்பு, இரண்டாவது தீர்க்க தரிசனம் இயேசுவினுடைய வருகை இல்லையா? இது ரெண்ட மையமா வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்குது. நம்முடைய நித்திய ஜீவன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதை குறித்த வசனங்கள் இருந்தாலும் நம்ம நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் மறந்துடவே கூடாது இல்லையா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால அவனுக்கு என்ன லாபம் இல்லையா? நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அதை கொடுங்க, எது கொடுங்க, கர்த்தர் கொடுக்கிறார். there is no doubt. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தையே புடிச்சுக்கிட்டு கடைசியில் அவர் கூட போகாட்டினா என்ன பிரயோஜனம் இல்லையா? சோ அதுதான் இந்த சங்கியா மன்னிக்கவும் மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். Jesus comes, we should go இல்லையா? இயேசுவினுடைய வருகை பார்த்தீங்கன்னா நிறைய, இது ஒரு பெரிய ரொம்ப டீப்பான ஒரு சத்தியம், யாராலையும் எளிதா புரிந்து கொள்ள முடியாத அளவுல தான் இருக்குது. ரொம்ப கான்ஸ்டன்டா அதை ஒரு டீப்பா ஸ்டடி பண்ணாதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அதுவே ஒரு பெரிய ரகசியமா தான் இருக்கு. ஆனா அதை டீப் பண்ணி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதுல இந்த இயேசுனுடைய வருகை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று இரண்டாம் வருகை. ரெண்டு ஒண்ணு கிடையாது. ரகசிய வருகை என்பது என்னன்னா, நாம் எல்லாரும் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு போகுது. அந்த டைம்ல இயேசு எக்கால துணியோட வான தூதர்களோட வருகிறது கிடையாது. சரிங்களா? ரகசிய வருகை என்பது ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு சன பொழுதுல கடைசி எக்காலம் ஊதப்படும் போது மறுரூபமாக்கப்படுகிறது தான் இந்த ராப்சர். ஆனா இரண்டாம் வருகை என்பது என்னன்னா, ட்ரிபுலேஷனுக்கு அப்புறம் வருது. அதாவது உபத்திரவ காலத்திற்கு பின்பாக வருவதுதான் இந்த இரண்டாம் வருகை. 7 வருட உபத்திரவ காலம். சோ இந்த ரெண்டு வருகை குறித்த அறிவு முதல்ல நமக்கு உண்டாயிருக்கணும். சோ we should know that. பரிசுத்தவான்கள் சொல்றது என்னன்னா, ரெண்டாம் வருகை வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, தாங்க மாட்டேங்கிற. ரகசிய வருகை வரும்போதே நம்மளாம் போயிருக்கணும். ஏன்னா உபத்திரவ காலங்கிறது வேதமே சொல்லுகிறது, அந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக குறுக்கின, இல்லாட்டினா எல்லாரும் தங்கள் ஜீவனை இழந்து விடுவார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ரகசிய வருகை, இந்த ராப்சர், மறுரூபமாக்கப்படுதல் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல், நம்ம எல்லாரும் போக வேண்டும். இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. என்னது? கிறிஸ்டியன் சோசியல் மீடியால இஃப் யூ வாட்ச், நிறைய சோசியல் மீடியா பாக்குறோம். சோசியல் மீடியால பிரபலமா போகுது. அதை இப்ப நான் தான் பிரபலப்படுத்தணும் போலதான். என்ன பிரபலமா போகுதுன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 23 என்னது? நம்ம ரிவைவல் கான்ஃபரன்ஸ். அதை மறந்துடாதீங்க. செப்டம்பர் 23 is a day the rapture will come அப்படின்னு கணிச்சு எல்லாரும் பேசுறாங்க. எந்த அளவுக்கு உண்மை இது நம்பணுமா? 23rd September. Should we believe it? Should we believe it? No? Anytime. See, செப்டம்பர் 23 அவங்க ராப்சர் வரும்னு சொல்றது, அவங்க சொல்றது பொய்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? செப்டம்பர் 23 ராப்சர் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதுவும் பொய் தானே? If you say the secret coming of Jesus is on 23rd, somebody say is lying, then you say he's not coming. That is also lying. புரிதலா இருக்கும். ஏனென்றால் அவர் நினையாத நாளிலே வருகிறவர், நினையாத நாளிலே வருகிறவர். Therefore be alert, be prepared அப்படிங்கிறது. எந்த நாளினாலும் எந்த நாளிகைனாலும் கர்த்தர் வருவார்.
மத்தேயு 24வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வருமளவும் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்கிறது. உணர்வில்லாதவர்களாய், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். எத்தனை பேரால ஃபீல் பண்ண முடியுது, ஓ ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு? அந்த ஃபீலிங் நமக்கு வரலன்னா நமக்கு இன்னும் உணர்வு இல்லைன்னு அர்த்தம். நோவாவின் காலத்துல உணர்வு இல்லாமல் இருந்தவர்கள் தான் அழிந்து போனார்கள். ஆனா இயேசு வருகிறார் அப்படின்னு இந்த செய்தியை வந்து என் ஃபேமிலியில சொன்னோன்னா எங்க அண்ணன் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டான். அண்ணன் பையன் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டான். இன்னொருத்தவங்க எனக்கு புல்லெல்லாம் அரிக்குதுங்க அப்படின்னா, they are so much receptive, oh Jesus is coming soon அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள இருக்கிறது தான் கர்த்தருக்காக காத்திருக்கிற மனிதர்கள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற மனிதர்கள். இயேசுடைய முதல் பிறப்பை கூட எல்லாரும் யாருமே புரிஞ்சுக்கல தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல. எங்கேயோ இருக்கிற ஒரு ஞானி 3 பேர் கிளம்பி வந்து இயேசு வருகிற நாள் வந்துட்டு அவர் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இவர்கள் அந்த ஞானிகளாக இருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? இட்ஸ் பாசிபிள், ரைட்? ஏன் இது பாசிபிள் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, லேவியராகமம் 23வது அதிகாரத்துல கர்த்தர் யூதர்களுக்கு என்று 7 பண்டிகை குறித்தார். சரிங்களா? யூதர்களுக்கு என்று முக்கியமான 7 பண்டிகை இருக்குது. சரிங்களா? அந்த பண்டிகையை மனுஷங்க குறிக்கல, கர்த்தர் தான் குறிச்சாரு. சரிங்களா? அந்த பண்டிகை நாட்கள்ல தான் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு வெளிப்பட்டது. அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அந்த பண்டிகை நாட்கள்ல தான் அவர் வெளிப்படுத்தினார். அது என்னென்ன பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 பண்டிகை இருக்கிறது. முதல் பண்டிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை. பஸ்கா இல்லையா? பஸ்கா பண்டிகையில என்ன நடந்தது? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? 2வது பண்டிகை என்னன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை என்னன்னா, முதல் பலனை கொடுக்கிற பண்டிகை. 4வது பண்டிகை என்னன்னா, பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்தது? ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த அவர் நியமித்த இந்த பண்டிகை நாட்கள்ல தான் கர்த்தருடைய ஒவ்வொரு ரட்சிப்பின் திட்டமும் நிறைவேற்றுச்சு. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகையிலே பஸ்காவாகிய கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். இம்மிடியட்லி ஆஃப்டர் த பாஸ்ஓவர் புளிப்பில்லாத அப்பத்தை ஆசீர்வதிக்கிற பண்டிகை. அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் என்ன சொன்னாரு? நானே ஜீவ அப்பம் அப்படி சொன்னது இல்லையா? புளிப்பில்லாத அந்த அப்பம் அடக்கம் செய்யப்பட்டார். அதுக்கடுத்து ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அந்த பண்டிகை பேர் என்ன? முதற்கனியை கொடுக்கிற பண்டிகை. வேதம் சொல்லுகிறது, அவர்தான் எல்லா குமாரரிலும் அவர்தான் முதற் பலன். முதற் பலன், மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த முதற் பலன். அந்த பண்டிகையில தான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறம் 50 நாட்களுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, அறுவடை பண்டிகையில கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதை ஒன்னொன்னே பார்ப்போம். நம்ம இப்ப எடுத்துக்கொள்வது லேவியராகமம் 23வது அதிகாரம். லேவியராகமம் 23, Leviticus chapter 23, 5வது ஃபர்ஸ்ட் வசனம் படிங்களா? ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை படிங்களா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. சரி, இதை நோட் பண்ணணும். யார் இந்த பண்டிகை நியமிக்கிறார்? கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் மோசேட்டை சொல்லி கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. சரி, இப்ப 5வது வசனம் படிங்க. 5வது வசனம். 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையையும் அந்த மாதம் 15. ஓகே, போதும் சிஸ்டர். 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் எவ்ரி இயர் அவங்க ஆசரிப்பாங்க. அதோடைய அடையாளம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எகிப்தை விட்டு அவங்க புறப்பட்டு வந்தபோது புளிப்பில்லாத அப்பத்தோடும் ஒரு முழு ஆட்டையும் அடித்து, 1 வயது ஆடு, முழு வயது, முழுமையான முழு தோற்றமுள்ள எந்த குறையும் இல்லாத ஆடை அடித்து அவர்கள் புசிக்க வேண்டும். அதுதான் பஸ்கா, பாஸ்ஓவர். அந்த பஸ்காவை அடித்த போது சங்கார தூதன் அவர்களை விட்டு கடந்து போனான் இல்லையா? அவர்கள் மேல பாதிப்பை ஏற்படுத்தினார். இந்த பஸ்காவின் நாளில தான் கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதை பார்த்தீங்கன்னா பஸ்காவுக்கு எல்லாரும் ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. பஸ்கா அன்னைக்கு ஆன் தி பாஸ்ஓவர் டே he was crucified on the cross. அந்தி சாய்கிற வேளையில அவர் மரணத்தை உத்தரித்தார். இப்ப புரியுதா?
கர்த்தர் தான் குறித்த பண்டிகை நாளில தன்னுடைய குமாரனை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிட்டார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். அந்த மாதம் 15ஆம் தேதி இமிடியேட்லி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருந்துச்சு. யூதர்களுடைய கேலண்டர் டைமிங் பாத்தீங்கன்னா எப்படி டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல் நாள் ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும். சோ இப்ப இவர் 6 மணிக்கு முன்பாக பஸ்கா அன்னைக்கு அடிக்கப்பட்டாரு. உடனே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தொடங்கியது. அவருடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது. சோ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தார். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு பண்டிகை இருக்குது. என்னன்னா 10வது வசனம் 11வது வசனம் படிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியர் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அதாவது இந்த பண்டிகை என்னன்னா அறுப்பின் பண்டிகை. அதாவது அறுவடையை செய்து அவர்கள் அந்த இடத்துல முதற் பலனை, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் அதன் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சோ முதல்ல பஸ்கா, அதுக்கப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கப்புறம் ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல எல்லாரும் ஓய்வு இருக்கிறாங்க. ஓய்வு நாளுக்கு அப்புறம் வாரத்தின் முதலாம் நாள்ல இந்த அறுப்பு பண்டிகை, அதாவது முதற் பலனை கர்த்தரிடத்துல சேர்க்கிற பண்டிகை. இயேசு என்று உயிர்த்தெழுந்தார் வாரத்தின் முதலாம் நாள். அது என்னைக்கு அடுத்த நாள்? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் இல்லையா? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளில இயேசு கிறிஸ்துவானவர் முதற் பலனாக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவராக தேவகுமாரருக்குள் மூத்தவராக அவர் தன்னை தேவனிடத்தில் அசைவாட்டும் பலியாக கொண்டு போய் தன்னை கொடுத்தார் உயிர்த்தெழுந்து. மகதலேனா மரியாள் அவரை தொடும்போது அவர் என்ன சொல்றாரு? என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் போகவில்லை. பிதாவிடத்துல போய் தன்னை அர்ப்பணிக்கிறார் முதற் பலனாக, மரித்தோரிலிருந்து எழுந்தவராக. சோ இந்த மூன்றாவது பண்டிகை கர்த்தர் நியமித்த பண்டிகையில தான் என்ன நடந்திருக்குது? உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது இல்லையா? நான்காவதாக 15வது வசனம் படிங்க. 15லிருந்து 16 வரைக்கும். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஆமென். இது என்னன்னா, அந்த முதல் பலனை கொடுத்து 50 நாட்கள், ஆஃப்டர் 50 days என்னன்னா இந்த ஒரு பண்டிகை என்னன்னா புதிய போஜன பலியை செலுத்துகிற ஒரு பண்டிகை. இதை கண்டிப்பா ஆசரிக்கணும். அப்படி கீழே பாத்தீங்கன்னா இது பரிசுத்த ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும். அதுல யாதொரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எக்ஸாக்டா 50 நாட்கள் கழித்து இந்த பண்டிகை, வாரத்தின் பண்டிகை ஷவோத் அப்படின்னாங்க. இந்த பண்டிகை நாள் என்று, பெந்தைக்கோஸ்தே நாள் என்று கருதப்பட்ட இந்த நாள் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் சபையிலே. சரிங்களா? அது அழகா எழுதிருப்பாங்க, கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவுள். யார் இந்த புதிய போஜன பலி? முதல் போஜன பலி கிறிஸ்து, அவர் தன்னை படைத்து விட்டார். 50 நாட்களுக்கு பின்பு புதிய போஜன பலி நம்ம தான். இந்த ஜனங்களின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். புதிய போஜன பலியாக நாம் அவருக்காக அங்கு ஊற்றப்பட்டு இந்த பண்டிகை நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டார். இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்து உண்டாக்கின இந்த 4 பண்டிகை நாட்கள் தான் என்ன நடந்தது? ரட்சிப்பின் திட்டம் வெளிப்பட்டது இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஞானிகள், ஸ்காலர்ஸ், ஜூவிஷ் மெசியானிக் ஜூவிஷ் ஸ்காலர்ஸ், அதாவது மேசியாவை நம்புகிற யூதர்கள், அவர்கள் மற்றும் நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 பண்டிகையில கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டம் வெளிப்பட்டா அப்ப கர்த்தருடைய வருகையும் மீதி இருக்கிற இந்த 3 பண்டிகையோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பண்டிகை என்னன்னு கேட்டீங்கன்னா எக்காலம் ஊதும் பண்டிகை, the feast of trumpet அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை நம்ம படிப்போமே, 24வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி
பாருங்க, 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. இதை ஹீப்ரூல என்ன சொல்றாங்கன்னா யோம் டெருவா. எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் ப்ளீஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ். யோம் டெருவா. ஒன்லி லேடிஸா? எல்லாரும் ஜென்ஸ் எல்லாரும் ப்ளீஸ். யோம் டெருவா. சரிங்களா? இன்னொரு வார்த்தை சொல்றேன், ரோஷ் ஹஷானா. ரோஷ் ஹஷானா. இந்த ரோஸ் சொல்லுங்க, ரோஷ் ஹஷானா. இது ஹீப்ரூ நேம். சரிங்களா? இந்த யோம் டெருவா அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா எக்காலம் ஊதுகிற பண்டிகை அப்படின்னு அர்த்தமா. இந்த எக்காலம் ஊதுகிற பண்டிகை இந்த ஆண்டுல செப்டம்பர் 23ஆம் தேதி வருதான். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ரட்சிப்பின் திட்டம் இப்படி 4 பண்டிகைகளை நிறைவேறிவிட்டா இந்த எக்காலம் ஊதுகிற பண்டிகை, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் அன்று தான் கிறிஸ்துவனுடைய வருகை இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்பலாமா? கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த யோம் தெருவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிறிஸ்து ஆனா என்ன சொன்னாரு? மத்தேயு 24:36 படிங்களேன். யாருக்குமே அது தெரியாதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோம் தெருவா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டோட இன்னொரு மீனிங் என்னன்னா nobody knows the day or the hour. ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் எக்கால பண்டிகையோட இன்னொரு அவங்களோட இடியம்ஸ், அவங்களுடைய வழக்க சொல்லுத என்ன அர்த்தம்னா nobody knows. அந்த நாளாகிலும் நாளிகையாகிலும் யாருக்கும் தெரியாது. அதுதான் இதோட வழக்க சொல்லும். அப்ப எக்கால பண்டிகை கிறிஸ்து சொன்ன அந்த நாளாகிலும் நாளிகையாகிலும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்படிதானே? there is a connection. no one knows the day ன்றதான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டோட மீனிங். ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் 3 சைட் பண்ணி லூனார் கேலண்டர் படிதான் பண்ணுவாங்க. ஐ நோ இட்ஸ் வெரி தியரிட்டிக்கல். இது வெளிப்பாடு சார்ந்தது இல்லை, ஆனா அறிவு சார்ந்தது. சரிங்களா? படித்து கத்தர் கொடுக்கிற சிறிய வெளிப்பாடோடு பேசுவேன். அதனால கொஞ்சம் கவனமா கவனிச்சாதான் இது முடியும். இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் எப்படி பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா லூனார் கேலண்டர், மூன் சைட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த 7ஆம் தேதி 7ஆம் மாதத்துல 1 தேதியில வரும்னு சொன்னாலும் மூன் சைட் ஆனா மட்டும்தான் they will say that it is the feast of trumpet. இங்க நம்ம ரம்ஜான் மாதிரி. சரிங்களா? அதனால இந்த ஒரு பண்டிகை மட்டும் தான் அப்படியா, வேற எந்த பண்டிகை அப்படி கிடையாது. மற்ற பண்டிகை எல்லாம் ஃபிக்ஸட் டேட். ஆனா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் மட்டும் நாட் ஃபிக்ஸட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் லூனர், இட்ஸ் பேஸ்ட் ஆன் மூன் சைட். அதனால காலகாலமாக அவர்களுடைய வழக்க சொல், ஈவன் இயேசு கிறிஸ்து இருந்தப்பையும் இதே வழக்க சொல்ல இருந்துதான். நோ ஒன் நோஸ் தி டே. யாருக்கும் இந்த நாளை தெரியாது, யாருக்கும் இந்த நாளிகை தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 24:36 ஈவன் 24 மத்தேயு 24:44 25வது அதிகாரம் 13வது வசனம் எல்லா வசனத்திலையும் கர்த்தர் இதே தான் சொல்றாரு, நோ ஒன் நோஸ் தி டே அப்படிங்கிறது. அப்ப இவர்களுடைய கணக்கின்படி என்னன்னா இந்த டே இதோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் ஜீசஸ் வில் கம் பேக் இன் தி சீக்ரெட் கமிங் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான எக்காலங்களை ஊதுவாங்க, நிறைய எக்காலங்களை ஊதுவாங்க. ஆனால் 1 கொரிந்தியர் 15:52 எடுங்களேன். 1 கொரிந்தியர் 15:51-52 வசனங்களை படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரம்பட்ஸ் இருக்கு. சரிங்களா? முதல் ட்ரம்பட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டோரை லாக் பண்ணுங்கிறது ரொம்ப சவுண்ட் வருது, ப்ளீஸ் சம்படி. ஓகே, முதல் ட்ரம்பட்டோட பேர் என்ன? டெக்கியா. டெக்கியா அப்படிங்கிற ஒரு ட்ரம்பட் சவுண்ட் கொடுப்பாங்க. அது என்னன்னா ஒரு பெரிய லாங் பிளாஸ்ட், பயங்கர சத்தமா நீளமான ஒரு
ட்ரம்பட் சவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இதோட பேர் என்னன்னா கிங்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ட்ரம்பட். ரெண்டாவது என்னன்னா ஷெபாரிம் அப்படின்னு ஒரு ட்ரம்பட். அதை எப்படி வாசிப்பாங்க? 3 ஷார்ட் பிளாஸ்ட், பி 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 அப்படின்னு வாசிப்பாங்க, அவ்வளோதான் வாசிப்பாங்க. இதுல என்ன கடைசி காலம், இதுலேயும் கர்த்தர் வரல. அதுக்கப்புறம் மூணாவதா இருக்கிறது என்னன்னா தெருவா, நைட் ஸ்டக்கோ பிளாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு 9 முறை வாசிப்பார் இந்த ட்ரம்பட். சரிங்களா? கடைசியா இருக்கிற ஒண்ணு டெக்கியா கெடோலா அப்படின்னு ஒரு ட்ரம்பட். இது பேர் என்னன்னா the very long final blast, கடைசி எக்காலம் என்று அர்த்தம். இந்த feast of trumpetல they are going to blow a trumpet as a final blast. பவுல் ஏன் அப்படி எழுதியிருக்கிறது? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்கால தொனி இருக்கு, அப்படிதானே? there are many trumpet blowing is there. ஆனா பவுல் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அப்படின்னு எழுதுகிறார். அப்ப there is some relation to it, இல்லையா? I'm not advocating September 23, okay? I am just studying along with you. அதை ஆராய்ந்து பார்க்கணும். இதுல நம்பலாமா, இதுல என்ன இருக்கிறது? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அலர்ட் வேணும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக வாசல் அருகே இருக்கிறது. அவர் கதவை தட்டுகிறார் என்று வேதம் சொல்லுது. இப்படி கடைசி எக்கால துணியானது அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. தேவனானவர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை முதல் 4 பண்டிகை நாளில் எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாருன்னா there is a possibility that on the last trumpet Jesus will come back, could be related to this feast of trumpet. ஆகையால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன பிரதர் சொல்றீங்க? நாளைக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதே பிதா நமக்கு வசனம் சொல்லியிருக்கிறாரு, காரியத்தை மறைப்பது யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. கர்த்தர் மறைத்திருக்கிற காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது விசுவாசிகளாகிய ராஜாக்கள், ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்ட நமக்கு அது மேன்மையாக இருக்கு. You know, God loves us so much. கர்த்தர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவர் வராருன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுவோம். தெரியாதுதான் அந்த டே. ஆனா இப்போ உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, இன்னும் டைம் இருக்குங்க. 9 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் டைம் இருக்குங்கன்னா சொல்லுவீங்க. 9 மாசம் சதீஷ் பிரதர் ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பிரதர்? 9வது மாசம் டெலிவரி டேட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தயாரா இருந்தீங்களா இல்லையா பிரதர்? இவர் ரெடி இல்லையா? இப்ப நம்ம இருக்கிறது 5வது மாசம் கிடையாது, 3வது மாசம் கிடையாது. இப்ப நம்ம இருக்கிறது 9வது மாதம். வேதத்துல மிக தெளிவாக மத்தேயு 24 சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்கன்னா, இட் இஸ் ஆல் பிகினிங் ஆஃப் த லேபர் பெயின். லேபர் பெயினுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சோ 9வது மாதத்துல எந்த கணவனும் அசட்டையா இருக்க மாட்டான், எந்த மனைவியும் எந்த ஸ்திரீயும் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டார், இல்லையா? ஏன் இது 9வது மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 24ல லூக்கா 21வது அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் அந்திய கால அடையாளங்கள், அதாவது கடைசி கால அடையாளங்கள், யுத்தங்களை குறித்த செய்திகள், பஞ்சங்கள். காசா எங்க பிரதர் பஞ்சமா இருக்கு? காசா எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளாம் கர்த்தருக்கு கோடி நன்றி சொல்லணும், இல்லையா? மண்ணை தின்னுட்டு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. so much of famine, so much of war and rumors of war. சும்மா ஒண்ணுமே நம்ம போய் கத்தார போய் அடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கதி கலங்கி இருக்கும், என்னடா நம்மளையும் இருக்க விட மாட்டாங்க போல அப்படின்னு. இப்படி யுத்தங்களை குறித்த செய்திகள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். நேபாளில இருந்து இவ்வளவு கலவரங்கள், இல்லையா? பல தேசங்கள உள்நாட்டு கலவரங்கள், இஸ்ரேலுக்குள்ளேயே சமாதானம் இல்லாத ஒரு தன்மை. இப்படி எல்லாமே நடந்து வருகிறதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு சமீபமா இருக்கிறது. தி அலர்ட். லேபர் பெயின் வந்துருச்சு பாரு, கெட் அப், கெட் ஹோல்ட் அப் அப்படிங்கிறார். லேபர் பெயின் வந்தோடனே இருங்க இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு வீட்டிலே ஸ்டே பண்ணுவோம். அட இருக்குங்க, அது லேபர் பெயின் வந்துட்டு இருக்கு, அதுக்காக என்ன குழந்தை பிறந்துருமா அப்படியே கேட்போம்? இல்ல, we go hurriedly, right? We go immediately, இல்லையா? அப்படிப்பட்ட ஆயத்தத்தை தான் கர்த்தர் நமக்கு
நம்மிடம் கூறுகிறார், ஆயத்தமாக இரு. நமக்கு இப்ப எல்லாருக்குள்ளேயும் என்ன உணர்வு இருக்குன்னா, இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பிரதர், 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவரும் வந்த பாடு இல்லை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஓசியா 6வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? 2 நாட்கள் அப்படிங்கிறது 2000 வருடங்கள். ஒரு நாள் என்பது கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடங்களை போல இருக்கிறது. 2 நாட்கள் என்பது 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து உயிர் திறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 2025 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? 2000 இயர்ஸ். ஓகே ஓகே. அவருடைய உயிர்த்தெழுதல் இருந்து, ஏன்னா அவர் 33 வயதுல தான் மரித்தார் இல்லையா? சோ அவர் உயிர்த்தெழுந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2000 வருஷம் முடிஞ்சு எக்ஸாக்ட் எட்ஜ்ல இருக்கும். 1 கொரிந்தியர் 15:51 படி கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட நான் தயாராக இருக்கிறோம். அந்த வருஷத்துல வைக்கிறேன். 6 ஊசியா 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த மறுரூபமாக்கப்படுகிறது. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். இந்த 3ஆம் நாள் என்பது 1000 வருடம் அரசாட்சி குறிக்கிறது. 1000 ஆண்டுகள் நம்ம உயிர்ப்பித்து 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பின்பு கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி வர வேண்டிய காலமாக இருக்கிறது. The end is very near to us. அதுக்காக வேலைக்கு போக வேண்டாமா பிரதர்? வேலைக்கு போக முடியல. வீட்டு வேலையை செய்ய வேண்டாமா? சின்ன பசங்க அப்ப ஹோம்ஒர்க் நான் பண்ண வேண்டாமா? என் பையன் கேட்டான். இப்போ ஸ்கூல் போக வேண்டாம்ல. Do whatever you are doing. ஞானமுள்ளவர்களாக நடந்துள்ளவர்கள். எந்த நிலையில இருந்தாலும் என் உள்ளமும் என்னுடைய ஆவியும் என் தேவனை நோக்கி கொண்டே இருக்கிறது, அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அன்று இருந்த சிமியோன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அன்னாள் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்துக்கு வந்தார்கள். அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, வந்தாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க. ஆனால் நாள்தோறும் தேவாலயத்துக்கு வந்து இந்த கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய உள்ளம் இந்த கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற உள்ளத்தோடு தான் நம்ம மற்ற வேலைகளை செய்வோம். எந்த நொடியிலும் கிறிஸ்து வருகிறார் என்ற விழிப்போடு, அதுதான் வேதம் சொல்லுகிறது, விழித்திருங்க. மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த நாள், அந்த டைம் அண்ட் டேட் you may not know, you don't know, so be alert. Just like labor pain, எக்ஸாக்டா அவங்க ஒரு டாக்டரோட டேட்டை குறிக்கிறாங்க. நான் 10 நாளைக்கு முன்னாடி பிறக்குது, ஒரு நாளைக்கு முன்னாடி பிறக்குது, ரொம்ப ரேரா அந்த நாள்ல பிறக்குது இல்லையா? பட் ஆனா பிறக்க போறது நிச்சயம். Isn't it? ஹலோ ஆமென். அப்படின்னா ஜீசஸ் வர போறது நிச்சயம். There is no doubt. அவர் வருவது நிச்சயம், அது இப்ப வர போறது நிச்சயம். But are we ready? Are we alert? இல்ல நோவாவின் காலத்துல அப்படியே அவர் இவன் சொல்றான் மழை வரும், இவன் சொல்றான் கப்பல் கட்டுறாங்க அப்படின்னு உணர்வில்லாதவர்களா இருக்கிறோமா என்று நான் பார்க்கிறேன். உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்கள் கைவிடப்பட்டு போனார். ஆனா இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற மனிதன் உணர்வுள்ளவனாய், தன்னை காத்துக் கொள்கிறவனாய், நாள்தோறும் தீவட்டியில எண்ணெயை ஊத்தி ரெடியா வச்சிருக்கிற மனுஷனா இருப்பான். அதைதான் நான் 5 பெண்கள் செய்தார்கள். இந்த தீவட்டி எண்ணெயெல்லாம் எதை குறிக்கிறது? தீவட்டி நம்முடைய ஆத்துமாவை குறிக்கிறது, நம்முடைய ஆவியை குறிக்கிறது. இது எப்படி எரியும்? எப்படி கிறிஸ்துவுக்காக எரியும்? நாள்தோறும் இந்த வேதமாகிய ஜீவ எண்ணெய் நாள்தோறும் ஊற்றுகிறவர்களாக, நாள்தோறும் பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுகிறவர்களாக. எண்ணெய் தீந்துகிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்துல. நேத்து ஒரு மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா எண்ணெய் தீந்துருச்சு. Go and be filled with the oil of God, the oil of the word of God. நாள்தோறும் ஜெபத்தோடும் வேத வசனத்தோடும் கர்த்தருடைய ஆவியானவரோடும் நிறைந்து நிறைந்து தாகத்தோடு மணவாளன் வருகிறதுக்கு எதிர்கொண்டு காத்திருக்கிற அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ரட்சிக்கப்படுவார். இயேசு எங்க வர போறாரு? இது என்ன ஒரே போரிங்கா இருக்குது? சபைக்கு எதுக்கு போகணும்? எதுக்கு ஆராதிக்கணும்? எதுக்கு ஜெபத்துக்கு போகணும்? Why should I do all this? It's very boring. அப்படிதான் தூங்கிட்டாங்க இந்த ஸ்திரீ. என்னெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் மணவாளன் வரவரை தெரியல. நானும் வெயிட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன்.
இந்த இவங்கள பெரிய பிரில்லியன்ட் பீப்புளே தூங்குறாங்க, நானும் தூங்குறேன். அவன் என்னையோட தூங்குறான். தூங்கினாலும் அவள் உள்ளம் விழித்து இருக்கிறது, ஆயத்தத்தோடு இருக்கிறார். மற்றவர்கள் தூங்குகிறார்கள் என்று வஞ்சிக்கப்படாது. கிறிஸ்து மறுபடி சொல்கிறார், வஞ்சிக்கப்படாது. மணவாளன் வருகிறதுக்கு தன் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி, தன் ஆவியை ஆயத்தப்படுத்தி எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டிய கல்யாண வீட்டுக்குள்ள கர்த்தர் அழைத்து செல்கிறார். ஆமென். ரோஷ் ஹஷானா சொல்லுங்க, சும்மா உங்க எழுப்பி விடுறதுங்க. ரோஷ் ஹஷானா. இன்னொன்னு என்ன சொன்னேன்? அர்ஜுன் பதற்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, அவர் முடிச்சிருக்கிறார். யோம் தெருவா. ஓகே, யோம் தெருவா. இப்படி கர்த்தர் அந்த நாளை குறித்திருக்கிறார். மேபி இந்த செப்டம்பர் 23 இல்லாம இருக்கலாம், மேபி அடுத்த வருஷமா இருக்கலாம், மேபி அவரோட கால்குலேஷன் எக்ஸாக்டா இருக்கும். என்னைக்கு 3 வரும்னு அவருக்கு தெரியும் இல்லையா? மேபி he has a calculation on யோம் தெருவா. மேபி அவருடைய தூதர்கள் எக்கால சத்தத்தை தொனிக்கலாம். அன்று மறுரூபமாக்கப்படுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம், நம்முடைய உள்ளங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அட்டோன்மெண்ட் ஆஃப் இன்னும் 2 பண்டிகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேவியராகமம் 23 27வது வசனம் படிங்க. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி செய்யும் நாள், சபை கூடும் நாள். இது என்னன்னா the atonement of sin அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில இந்த பண்டிகை கொண்டாடுறோம். இந்த பண்டிகை எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அவருடைய வருகை நியாய தீர்ப்பை ஜனங்கள் மேல கொடுக்கிற நாளை குறிக்கிறது. அந்த 7 வருட உபத்திரவ காலத்திற்கு பின்பு வருகிற அந்த நியாய தீர்ப்பு நாளை குறிக்கிறது. அதுதான். அடுத்த ஒரு பண்டிகை இருக்கிறது, அது என்னன்னா 34வது வசனம் படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை இருக்கிறது. கூடார பண்டிகை, இட் இஸ் a feast of tabernacle. இது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்டோன்மெண்ட் ஆஃப் சின், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வருகிற 1000 ஆண்டுகள் அரசாட்சி குறிக்கிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. ஸோ இந்த 7 பண்டிகையை பேஸ் பண்ணி தான் கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க, நம்முடைய ஆவியை ரட்சிக்க முதல் 4 பங்கை கர்த்தர் செய்து விட்டார். 4 பண்டிகையில அவர் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார். அடுத்த 5ஆவதா வருகிற பண்டிகையில இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டும். பவுலானவர் சொல்லுகிறாரு, எப்படியாகிலும் கர்த்தருடைய நாளிலே இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டும், அதுக்கு தான் நான் உழைக்கிறேன். Somehow my body should resurrect. என்னுடைய இந்த தேகம் கிறிஸ்துவுக்காக மறுரூபமாக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை கர்த்தர் செய்கிறார். விடுபட்டவர்களை இந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே, ஜட்ஜ்மெண்ட் டேல கர்த்தர் தன்னுடைய வானத்திலே எக்கால துணியோட எல்லாரையும் சேர்த்து விடுகிறார். அதுதான் 2வது வருகை. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. அந்த உபத்திரவ காலத்துல மாட்டினவங்க they should survive for Christ until the last day. திருப்பி கொடுங்க மத்தேயு 24. Hallelujah. ஓகே. மத்தேயு 24 13வது வசனம் படிங்களேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள ஒருவேளை யாராவது போயிட்டார், the tribulation period 7 years, அந்த நாட்கள்ல முடிவு பரியந்தம் கர்த்தரை விடாம, இல்ல இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு பிசாசுடைய எந்த வஞ்சனைக்கு, உலகத்தின் சிஸ்டம்க்கு விட்டு கொடுக்காம, இந்த முத்திரையெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த காரியங்களுக்கெல்லாம் தன்னை விட்டு கொடுக்காம, நான் செத்தால சாவனே தவிர நான் கர்த்தரை விட மாட்டேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற மனுஷன் தான் அங்க ரட்சிக்கப்படுவான். அதே போல பாருங்க, இந்த 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 24:8 போடுங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது. But all these things are merely the beginning of birth pangs. பாத்தீங்களா, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு வழியை சொல்கிறது. All these things are merely the beginning of birth pangs.
of the intolerable anguish and the time of unprecedented trouble. அது மட்டும் கிடையாது, இதுல கர்த்தர் சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறியிருக்கான்னு பார்ப்போமே. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4வது வசனத்துல பாருங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்லுகிறார். 6வது வசனம் பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ரீசெண்டா இந்த இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா there are many earthquakes. கலிபோர்னியா நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு நாளில் 11 முறை எர்த்குவேக் வந்திருக்கு, பூமி அதிர்ச்சி. சரிங்களா? சுமத்ரா, இந்தோனேஷியா, ஜப்பான்ல பல முறை பூமி அதிர்ச்சி. இப்படி கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் நிறைவேறி வருகிறது. இதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா என்ன சொல்றாரு? இட் இஸ் த பிகினிங் ஆஃப் பெர்த் பெயின் அப்படிங்கிறாரு. சரிங்களா? அதே போல 14வது வசனத்தை படிப்போமே. சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இது பாக்குறதுக்கு நமக்கு ஒரு குட் நியூஸ் மாதிரி இருக்கு. சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டாதான் முடிவு வரும். அப்படிதானே? Do you all agree? அப்படிதானே? எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல என்ன சொல்றது இயேசு பாருங்களேன், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், அதாவது இயேசு வருகிறார் என்கிற சுவிசேஷம், இந்த பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படுகிறது, இயேசுவினுடைய வருகையை அடையாளப்படுத்துகிறது. எல்லாரும் மனம் திரும்புகின்ற இந்த சுவிசேஷம், நாட் ஜஸ்ட் அவர் காஸ்பல். இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது, உபத்திரவ காலம் வருகிறது, எர்த்குவேக்லாம் நடக்குது, இட்ஸ் a beginning of birth pain அப்படிங்கிற ஒரு அலர்ட், அப்படிங்கிற ஒரு காரியத்தை உலகமெங்கும் சொல்லுகிற அந்த சுவிசேஷம், அது என்ன சொல்றாரு? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். You don't have to take an effort. Social media will take it forward. அதுவே கொண்டு போய் எல்லார்கிட்டே சொல்லிடும், ஜீசஸ் வராராம், எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு. ஏன்னா உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் பார்ப்பாரு, இதெல்லாம் இயேசுடைய வருகை. CNN, IBN நியூஸ் அவெல்லாம் எடுத்து சொல்றான், ஜீசஸ் கமிங் இஸ் நியர் அப்படின்னு அவன் சொல்றான். நியூஸ் பேப்பர் எடுத்து சொன்னானா எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இந்த உலகமே அறிவிக்கும். இந்த சுவிசேஷத்தை, எந்த சுவிசேஷம்? கிறிஸ்துவின் வருகையின் சுவிசேஷத்தை. நியூஸ் பேப்பர் அவங்க பெரிய பெரிய பாஸ்டர்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. September 23 how will you connect it? How Jesus is coming? எல்லாருக்கும் ஒரு ஃபியர் வருது. இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவுகிறது. அப்ப இது பரவுச்சுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்லிட்டாரு, முடிவு வரும், அப்போது முடிவு வரும். So the end is near அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆமென். சரிங்களா? அடுத்தபடியாக 42 படிங்கள. மத்தேயு 24:42. நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். விழித்திருக்கிறது வேற, எதிர்பார்த்திருக்கிறது, விழித்திருக்கிறது அது வேற, தயாரா இருக்கிறது வேற. சும்மா தயார் பண்றது இல்லை, விழிப்போட காத்திருக்கிறது. வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் நம்ம கவிதையில இருந்தோம் இல்லையா? உங்க வருகைக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோம். நிஜமாவே கர்த்தர் சொல்றாரு, வலிமேல விழி வைத்து காத்திருப்பா. என்னை காத்திருந்து எனக்காக காத்திருக்கிற மனுஷன் கண்டுகொள்வான். அண்ட் இயேசு பிறந்த போது அதுதானே நடந்தது. நிறைய மத குருக்கள் இருந்தாங்க, நிறைய பிலீவர்ஸ் இருந்தாங்க. They could not identify who was Jesus. They were confused. இல்லையா? ஆனா காத்திருந்த அன்னாளாக இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், எலிசபெத்தா இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் இயேசுவை கண்டுகொண்டார்கள் இல்லையா? அந்த உள்ளத்தோடு, எதிர்பார்த்திருக்கிற உள்ளத்தோடு காத்திருக்கிற மனுஷன் நிச்சயமாக இந்த ரகசிய வழியில் எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கடைசி இது வந்து ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள் சொன்னேன் இல்லையா? அந்த நாட்கள்ல 1000 வருட அரசாட்சி. சரி, இப்ப இந்த பண்டிகை வந்து வருஷம் வருது. ஏன் இந்த வருஷத்தை சொல்றாங்க? why they are advocating இந்த வருடத்துல செப்டம்பர் 23 அல்லது 24 நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 3வது வசனம், அதை எடுங்களேன். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களால் 1260 தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களும் அதிகாரம்
அதிகாரம் கொடுப்பேன், அவர்களுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். சரி, தானியேல் 12வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. தானியேல் 12:11. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாகும் 1335 நாள் மற்றும் இல்ல, அதுக்கு முன்னாடி வசனம் படிங்க சிஸ்டர். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 நாள் செல்லும். ரெவலேஷன்ல 1260 நாட்கள். இந்த 2 நாளை கூட்டினீங்கன்னா 7 years. சரிங்களா? இந்த தானியேல் 12:11 சொல்லப்பட்ட இந்த டே என்னன்னா, பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கிற நாள். அதாவது இந்த ட்ரிபுலேஷன் ஸ்டார்ட் ஆகி 3 வருஷத்துல இந்த பாலாக்கும் அருவருப்பு, அதாவது ஒருத்தன் ஒரு ஒன் மேனா அவன் நிற்பான் அந்த இடத்துல. ட்ரிபுலேஷன் ரொம்ப அதிகமாகிற ஒரு நாட்கள். இந்த 1290ஐயும் 1260ஐயும் கூட்டி பாருங்களேன். கூட்டி பார்த்தீங்கன்னா 2550 நாட்கள் வரும்னு நினைக்கிறேன். அதை டிவைட் பை 316 போட்டீங்கன்னா 365 போட்டீங்கன்னா 7 years. சரிங்களா? இந்த 7 year கேப்பு இந்த இயரோட தான் மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ அவர்களுடைய ஆதாரம் இந்த செப்டம்பர் 23 அல்லது 24 வருகிற இந்த ரோஷ் ஹஷானா, அதுல இருந்து கரெக்டா 7 years கவுண்ட் பண்ணா நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வருது. அது என்ன ஃபெஸ்டிவல்? இந்த பாவ நிவாரண பலி, அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ இந்த நாளில் இயேசுடைய வருகை இருந்தா கரெக்டா 7 வருஷம் கழிச்சு அந்த பண்டிகை வருது, பாவ நிவாரண பண்டிகை, தி அட்டோன்மெண்ட் ஆஃப் சின், ஜட்ஜ்மெண்ட் அந்த நாள் வருகிறது. ஸோ இந்த 7 year இங்கே தான் மேட்ச் ஆகுது. கர்த்தருடைய காரியம் என்ன? பண்டிகை நாட்களிலே அவர் எல்லா ரட்சிப்பின் திட்டத்தையும் நிறைவேற்றினார். அப்ப அவர் இதே பண்டிகை நாளில் கடைசி எக்காலம் துணிக்கிற அன்னைக்கு அவருடைய வருகை வர வேண்டுமானால் கரெக்டா அடுத்த பண்டிகையில அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் 7 வருஷம் கழிச்சு. அப்படித்தானே? ஸோ அந்த 7 years பீரியட் இந்த ஆண்டுல இருந்து 2032 வரைக்கும் மேட்ச் ஆகுது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட், ரகசிய வருகை அன்று நடந்ததுன்னா 7 வருஷம் கழிச்சு ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட் ஆஃப் சின் அன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். ஸோ 7 வருஷம் கரெக்டாக மேட்ச் ஆகும். இத்தனை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்த 2000 ஆண்டுகளில் 6 முறை மட்டும்தான் இந்த மேட்சிங் ஆயிருக்கு. இது 7வது முறை. 7 is a perfect number for God. எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் ஆசரிக்கிறது. இது 7வது முறையாக இந்த மேட்சிங் நடக்குது. என்னன்னா 7 வருட கேப்ல கரெக்டா ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டுக்கும் ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட் ஆஃப் சின்னுக்கும் இடையில இருக்கிற இந்த 7 வருட காலம் இருக்குது. அதனால இந்த ஞானிகள், இந்த ஸ்காலர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டம் இந்த நாளில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் நடந்ததுன்னா 2032 ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். இந்த பீரியட் தான் ட்ரிபுலேஷன் பீரியட் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த நாளில் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 200 வருஷம் கழிச்சு தான் இந்த ஈவெண்ட் நடக்குமா? கர்த்தர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாரான்னு தெரியல. அதனால ஜாலி ஆயிடாதீங்க. சரிங்களா? பட் இட்ஸ் ஆல் கால்குலேஷன். ஆனா இன்னும் நம்ம உணர்வு இல்லாமல் இருந்தோம்னா அது கால்குலேஷன் கிடையாது, அது டிஸ்ட்ரக்ஷன். We should get really a burden about it. ஆனா நமக்கு நிறைய burden இருக்கு. என்ன தெரியுமா? லௌகீக கவலை, மற்றவர்களை பற்றி உண்டாகிற காரியம், இன்னும் அடுத்து வெறி, இதெல்லாம் இருக்குது. அதை இயேசு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. வசனத்தை திருப்பி கொடுங்க. லூக்கா 21:28. யாரு இந்த ரகசிய வரிகளை போக மாட்டாங்க அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு. சரிங்களா? 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து வானத்தை பாருங்கயா, பார்த்துட்டு உங்க தலைகளை உயர்த்துங்கள் அப்படிங்கிறாரு. நான் வருகிறேன், வானத்தை பாரு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு? 34வது வசனம் படிங்க. உங்கள் இருதயங்கள் பெருங்கண்டினாலும்
சாப்பாட்டை பற்றி கவலை, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம், இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம், பெருந்திண்டி இல்லை சாப்பாட்டு ராமன் சொல்லலாம். சாப்பாட்டின் மேலே பிரியம் வைத்திருக்கிற மனிதர்கள் அங்கே போக மாட்டாங்க. வெறியினால் பலவிதமான வெறி, பண வெறி, பதவி வெறி, நான் பெரிய ஆளாயிடணும், நான் வீடு கட்டிடணும், சால் குட். ஆனால் அது வெறியா இருக்கிறவங்க கத்தரிடத்துல போக மாட்டாங்க. வெறியினால் லௌகீக கவலைகள், ஐயோ என் பிள்ளைங்க என்னாச்சு, எங்க அம்மாவுக்கு என்னாச்சு, எங்க அப்பாவுக்கு என்னாச்சு, காசு வரல, பண்ண வரல, இது வரல, ஸ்கூலுக்கு என்ன பண்ண போற, வேலைக்கு என்ன போற. This is going to stop you to go to God. லௌகீக கவலைகளினால உங்கள் உள்ளம் அதெல்லாம் இருக்கலாம். That is we should do it. கர்த்தர் வந்து நம்மள்ட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு காரியங்களை நடப்பிக்கும். ஆனா அதனால பாரம் அடைந்து கர்த்தரே வேண்டாம், ஐயோ வருகை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது, இன்னும் வீடை கட்டி முடிக்கலையே அப்படி கவலைப்பட்டா இருந்து கட்டிட்டு வைப்பான். சாரி டு சே தட் திஸ் இஸ் ட்ரூ. ஏசு டீசென்டான லாங்குவேஜ் சொல்லிட்டாரு. நம்ம எலாபரேட் பண்ணா அதான், ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, நான் இன்னும் லைஃபை பார்க்கலையே அப்படின்னு இருந்தா சரி இருந்து லைஃபை பாரு, நான் கிளம்புறேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. லௌகீக கவலைகளினால உங்க இருதயம் பாரம் அடையும் போது கிறிஸ்துவின் வருகையை குறித்த உணர்வு நம்ம உள்ளத்துல வராது. இயேசு வருகிறார் என்ற பயமோ இல்ல இயேசு வருகிறார் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற உணர்வோ நம்ம உள்ளத்துல வராது. அது வராட்டினா உணர்வு இல்லாதவர்கள் எப்படி போவாங்க? உணர்வு இருந்தா போயிடுவாங்க இல்லையா? நோவாவுடைய பேடைக்குள்ள உணர்வு இருந்தவர்கள் சென்று விட்டார்கள். உணர்வே இல்லாத மனிதர்கள் இங்கதான் இருப்பாங்க. திரும்ப ட்ரிபுலேஷன்ல பாடுபடும். அது ஒரு பெரிய சேலஞ்ச். 7 வருஷம். அந்த சேலஞ்சோட இது பெட்டர் ஆப்ஷன் இல்லையா? சரி, செப்டம்பர் 23 கத்தர் வரலையா? வரலையா? வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜெபி போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அந்த நாளையாகிலும் நாளிகையாகிலும் ஒருவன் அறியாண்டவரே. ஆனால் ஆண்டவரே அது எந்த நாளிலையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுப்பா. அவைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற ஒரு உள்ளமாக எங்க உள்ளத்தை உணர்வுள்ள உள்ளமாக மாற்றிருப்பா. ஆண்டவரே ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று சொன்னார். ஆண்டவரே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ஆண்டவரே எங்க திருச்சபைக்கு என்று பிரசங்கிக்கப்பட்டதுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீ சொல்லி இருக்கிறீர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று வாக்கு பண்ணினார். ஒருவேளை தகப்பனே எங்களுடைய உள்ளங்கள் உணர்வில்லாததாய் ஆண்டவரே உண்மை விட்டு தூரமாய் இருக்கிறதாய் ஆண்டவரே லௌகிக கவலைகளினால் பெருந்திண்டினால் வெறியினால் பாரமடைந்திருக்குமானால் கர்த்தர் எங்களுக்குள்ள உணர்வை கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே உடைய வருகையை எதிர்நோக்குகிற எதிர்பார்த்திருக்கிற ஆவலோடு காத்திருக்கிற ஆண்டவரே ஆசையோடு காத்திருக்கிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் சுவாமி. ஆண்டவரே the day is near, that is a happy news Lord. ஆண்டவரே அது ஒரு சந்தோஷத்தின் செய்தி. ஆண்டவரே எங்க எல்லாருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. ஆண்டவரே until you come Lord, Lord you are our provider, you are our protector Lord, you are our blesser of Father. We praise you Lord, we praise you. We commit everything into your mighty hand Lord. In the name of Jesus we pray. Amen. Amen.